உள்ள வந்து படுக்கணும். முடியாது முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஊர்ல மழை வராது, மழை தண்ணி இல்லாம எல்லாரும் நாசமா போகணும், நாசமா. இதெல்லாம் வேற என்ன பண்றது? நோட்டீஸ் வந்திருக்கு இங்க படுக்க கூடாதுன்னு. சாண்ட்ரா சாண்ட்ரா இது ஒரு பிரச்சனை ஆக்கணும் அப்படின்றது இன்டென்ஷனே இல்ல சார். நீங்க பிரச்சனையாக்க வேணானா கேள்வி எழுப்பி இருக்க மாட்டீங்களே. சொல்லுடி சொல்லு. சாண்ட்ரா நீங்க சொன்னீங்களா விக்ரம் கிட்ட, ஞாபகத்துல இல்லையா? இல்ல சார், எனக்கு வந்து நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். டேய் பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? இன்னுமே புரியாத நிலையிலிருந்து விஜய் சேதுபதி சிறிய இடைவெளி எடுத்துக்கிறார். நன்றி வணக்கம். உன்னெல்லாம் எவன்டா ஹோஸ்டா கூப்பிடுறான்? பெருசான பேமெண்ட்ரா உனக்குலாம். ஐயோ பையலா எல்லாம் மாத்தறவா மாமடி அம்மா தல போட்டிக்கு உன்னால பங்கேற்று இருக்கேன். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். கேளுடா. கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? கமருதன் உங்க மயக்க மாட்டுங்க. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா? போ எருமாடு. ஹலோ ஜாலி டாக்கிஸ் மக்களே, நேத்துல எபிசோட பார்க்கும்போது விஜய் சேதுபதி இவ்வளவு பயாஸ்டா இருப்பார்னு நினைக்கவே இல்லை. பயாஸ்டா கூட இல்ல, ஏன் சாண்ட்ரா பேஸுக்கு இப்படி சொம்பு தூக்குறாருன்னா இருந்துச்சு. அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்பட இந்த காரணம் சொல்றேன்ட்டு பதிலுக்கு பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. மாறி மாறி சாண்ட்ரா கேள்வி கேட்டே இருக்காரு விஜய் சேதுபதி. ஆனா அந்த பீஸ் எதுவுமே சொல்லாம முழிச்சுக்கிட்டே இருந்துச்சா. இதை பார்த்து விஜய் சேதுபதி வந்து நீ தப்பிக்க முடியாது, சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்து திரும்பி ஆரம்பிப்பாரு பார்த்தா அந்த மேட்டரை விட்டுட்டு வேற மேட்டருக்கு போயிட்டாரு. என்ன சார் நியாயம் இது? ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாருக்கும் சாண்ட்ராக்கும் என்ன லிங்க்னு தெரியல. பிரஜன் லைட்டா அமௌண்ட் கொடுத்திருப்பாரோ. பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே. ஆனா சாண்ட்ரா பீஸ் எல்லாம் பேசிருந்துச்சுல, அதாவது கதையா விட்டுருந்துச்சுல, அதை விஜய் சேதுபதி சார் மட்டும் நம்புவாரு. ஆனா அந்த பாரு பீஸ் நம்புமா? அப்படியே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துச்சு பாருங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இந்த சாண்ட்ரா பீஸ் சொல்றத வந்து விஜய் சேதுபதி சார் மட்டும் தான் நம்புவாரு. அங்க இருந்து காசு வாங்கிட்டு உள்ள உட்காந்து பிபி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன 50 ரூபாய் தரேன், நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசுனகோட வருவேன்.